இப்போ வந்து மும்மொழி கொள்கையில் பார்த்தீங்கன்னா இந்திய கட்டாயமாக ஆக்கலை. ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்தியாவில் உள்ள ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் 3வது மொழியாக. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மொழியை தேர்ந்தெடுத்தே ஆகணும். அது இந்தியா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். சரிப்பா, ஒரு பள்ளிக்கூடத்தில் 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் இல்லை 10 பள்ளிக்கூடத்தில் 100 பேர் இருப்பாங்க, 200 பேர் இருப்பாங்க. அந்த 100 பேரில் ஒரு இந்தியாவில் ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு 10 மொழியை அந்த 100 பேர் 200 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் உள்ள 200 பேர் தங்களுடைய 3வது மொழியாக இந்தியாவில் உள்ள ஒரு 10 மொழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் இந்தியை தேர்ந்தெடுக்கிறாங்க, 10 பேர் பஞ்சாபியை தேர்ந்தெடுக்கிறாங்க, 10 பேர் தெலுங்கை தேர்ந்தெடுக்கிறாங்க, 10 பேர் மலையாளத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க, 10 பேர் வந்து குஜராத்தி மொழியையும், 10 பேர் பீகாரி மொழியும், 10 பேர் ராஜஸ்தானி மொழியும் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 10 மொழியை கற்றுக் கொடுக்குறதுக்கு 10 மொழி ஆசிரியர்கள் வேணும். ஒருத்தருக்கே 10 மொழி கண்டிப்பாக தெரிய வாய்ப்பே கிடையாது. அது அப்படி இருந்தால் யாராவது ஒருத்தர் அபூர்வமாக தான் இருப்பாங்க. இப்போ விருப்ப பாடமாக நீ எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்னா, அப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் 200 பேர் இருப்பாங்க, 300 பேர் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து ஒவ்வொரு மொழி வேணும், அவங்க விருப்பத்துக்கு எனக்கு ஹிந்தி வேணும்பாங்க, ஒருத்தர் மலையாளம் வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்தந்த மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் ஆசிரியர்களை நியமிப்பீர்களா? நியமிக்க முடியுமா? நடைமுறையில் அது சாத்தியமா? ஒரு 200 பேர் 300 பேர் படிக்கிற பள்ளியில் 10 மொழிகளில் கற்றுக்கொள்வதற்கு அந்த பள்ளி குழந்தைகளில் பல்வேறு மாணவர்களிடமிருந்து விருப்பம் வந்திருக்கிறது. ஒரு பள்ளிக்கூடத்தில் 200 பேர் இருக்காங்க, 30 பேர் இந்தியை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, 25 பேருக்கு தெலுங்கு கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, 30 பேர் மலையாளம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, 30 பேர் கன்னடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா இப்படி 10 மொழிகளை 10 மொழி அல்லது 12 மொழியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அப்போ அவர்களுக்கு அந்தந்த மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்கு 12 ஆசிரியர்களையோ அல்லது 10 ஆசிரியர்களையோ நியமிப்பீர்களா? அது நியமிக்க முடியுமா? நான் கேட்குறேன். நியமிக்க முடியாதுல்ல, சாத்தியம் இல்லாத அது நடைமுறையில் சாத்தியமே கிடையாது. எனக்கு வந்து ஸ்பானிஷ் மொழி கற்றுக்கணுன்னு ஆசை அப்படின்னு சொல்லி நான் பள்ளிக்கூடத்தில் எழுதுனேன்னா ஸ்பானிஷ் மொழியை கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியர் வரணும். எனக்கு என்ன மாதிரி ஒரு 4, 5, 10 பசங்க ஸ்பானிஷ் மொழியை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அதை கற்றுக் கொடுக்குறதுக்கு ஆசிரியர் தேவையில்ல, சும்மா எப்படி கற்றுக்க முடியும்? அதனால் அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே இல்லை. அதனால் இப்போ எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஒன்று இந்திய கட்டாயப்படுத்தலை, எதை வேணாலும் நீ கற்றுக்கலாம்ப்பா அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை தானே. ஆனால் எது சாத்தியம்னா இந்தியை கற்றுக்கொள்வது சாத்தியம். ஏன்னா அவங்க நோக்கமே அதான், இந்திய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீ கேட்டதோ தெலுங்கை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய். ஒரு பள்ளிக்கூடத்தில் தெலுங்கை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரும்பான்மையான ஆசிரியர்கள் ஆசைப்படுகிறார்கள், மாணவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அப்புறம் கன்னடமும் கற்றுக்கொள்வதற்கு ஒரு 20 மாணவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் கன்னட மொழி கற்றுக் கொடுப்பதற்கோ தெலுங்கு மொழி கற்றுக் கொடுப்பதற்கோ இந்த பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி, ஆனால் இந்தியை கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆதலால் நீ வேறு வழியே இல்லை, 3வது மொழியை ஒன்று தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டுமென்றால் உனக்கு கற்றுத்தருவதற்கு வாய்ப்புடைய அந்த இந்தி மொழியை கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் இங்கு இருப்பதால் இந்தி மொழியை நீ கண்டிப்பாக தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்தி மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு தான் இங்கு ஆசிரியர் இருக்கிறார்கள். நீ 3வது மொழியாக எதையாவது ஒன்று தேர்ந்தெடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்தியை ஏற்றுக்கொள்வதற்கு இவர்கள் செய்கிற சூழ்ச்சி தான் இதெல்லாம். பாருங்கள், நடைமுறையில் சாத்தியமே இல்லை. எந்த மொழி வேணாலும் நீ படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் எந்த மொழியும் கற்றுத்தருக்கு உனக்கு ஒரு ஆசிரியர் வந்து விடுவாரா உடனே? அவர் இங்கே நிறைய பேர் இருக்காங்களா? தெலுங்கை கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்களா? இருந்தால் அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் உடனே உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுவாரா? ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் தெலுங்கு கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசைப்படுகிறான். ஒரு 10 பையன் ஆசைப்படுறான், 10 பசங்களோ 10 பொண்ணுங்களோ. அப்போ கற்றுக் கொடுக்க ஒரு ஆசிரியர், தெலுங்கு படிக்கிற ஆசிரியர், கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் வந்து விடுவாரா? நடைமுறை சாத்தியம் இல்லை. அப்போ அது சாத்தியம் இல்லைல்ல. அப்போது நீ பல மொழி கற்றுக்கணும்னு ஆசைப்படும்போது அப்போ இந்தி கற்றுக் கொடுப்பதற்கு, அதனால் வேறு வழியில்ப்பா, இந்தியை கற்றுக் கொடுக்குறதுக்கு தான் இங்கே ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்று காரணத்தை காட்டி இந்தியை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏனென்றால் 3வது மொழியை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும், ஏதாவது ஒரு மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு ஆசிரியர் இந்தி மொழி கற்றுக் கொடுப்பதற்கு தான் இருக்கிறார்கள். அதனால் இந்தி மட்டும்தான் நீங்கள் இப்பொழுது தேர்வு செய்ய முடியும். போக போக தான் இங்கே வேறு மொழியை கற்றுக்கொள்வதற்கான ஆசிரியர்கள் வருவார்கள். அப்பொழுது வேண்டுமானால் நீங்கள் வேறு மொழியை கற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது இந்தி மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு தான் நீங்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்தியை உங்கள் மீது திணித்து விடுவார்கள். அதனால் அவங்க சொல்கிற மாதிரியே நடப்பாங்களா? அரசியல்வாதி சொல்கிற மாதிரியே நடந்துருவாங்களா? வாக்குறுதிகளை கொடுத்தா அப்படி நிறைவேற்றிடுவாங்களா? அவங்க தான் சொல்கிறாங்களே இந்தியை ஒன்றும் நாங்கள் திணிக்கலை, அது விருப்ப பாடமாக தானே நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரியா நடப்பாங்க? உங்களை ஏமாத்துறாங்க. முதல்ல உள்ளே வாங்கப்பா, கேட்டுக்குள்ளே வா, அந்த மும்மொழி கொள்கை என்கிற அந்த கல்வி கொள்கைக்குள்ளே வந்துட்டு அப்புறமா பார்த்துக்கலாம்.
அதுக்கு ஒன்று உள்ளே வர வைக்கிறதுக்காக தான். நீ எதனால் தயங்குற, இந்திய அவங்ககிட்ட திணிக்கிறீங்க அப்படின்னு தானே அதை ஏற்றுக்க மாட்டேன்ற. உங்களை திணிக்கலப்பா, எது வேணாலும் நீ படிக்கலாம். எது வேணாலும் படிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ இது நல்லா தானே இருக்குது. இந்தியா ஒன்றும் அவங்க திணிக்கலை, விருப்ப பாடமாக தான் வச்சுருக்காங்க. வா உள்ளுக்குள்ளே போகலாம், அந்த காம்பவுண்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு மும்மொழி கொள்கை என்கிற அந்த காம்பவுண்டுக்குள்ளே நம்ம போயிடலாம், அந்த கொள்கைக்குள்ளே போயிடலாம், ஏற்றுக்கலாம். அவங்க இப்படி ஒரு கொள்கை இருக்குது, ஒன்றும் கட்டாயப்படுத்தலை, விருப்பம் இருந்தால் படின்னு தான் சொல்கிறாங்க. விருப்பம் இருந்தால் ஏதாவது ஒரு மொழியை படிக்கணும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு மொழியை படிக்கணும். அதனால தான் அது மும்மொழி கொள்கைன்னு வச்சுருக்காங்க. அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்படின்னு ஒன்றை உள்ளே கொண்டு வர வைக்கிறாங்க. இந்த தூண்டிலில் புழு மாதிரி அந்த புழு தான் வச்சுருக்கோன்னு காட்டுறாங்கல்ல, உள்ளுக்குள்ளே தூண்டில் இருக்குது. அது இந்த மீனுக்கு தெரியாது. அதுபோல் இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஒன்றும் திணிக்க விருப்ப பாடமாக தான் நாங்கள் வச்சுருக்கோம், ஒன்றும் கட்டாயப்படுத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டிலில் புழுவை மாட்டுற மாதிரி புழு தான் அப்படின்னு காண்பிக்கிறாங்க. நீங்கள் ஏமாந்து கடிச்சிங்கன்னா, முழுங்குனீங்கன்னா தொண்டைக்குள்ளே சிக்கிடும். உள்ளே இருக்கிறது ஹிந்தியில் போய் அப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மும்மொழி கொள்கை என்பதே உங்களை ஏமாற்றுகிற வட இந்திய அரசியல்வாதிகளின் சூழ்ச்சி என்பதை மறந்து விடாதீர்கள். அவங்க முன்னாடி 16 லட்ச ரூபா உங்களுக்கு 15 லட்ச ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னாங்கல்ல, எப்படி போடலல்ல, அதுபோல தான். அப்படி நிறைய அரசியல்வாதிகள் நிறைய வாக்குறுதிகளை கொடுப்பாங்க, நிறைவேற்ற மாட்டாங்கல்ல, அது மாதிரி தான் இதுவும் அரசியல்வாதிகளோட வாக்குறுதி தான். நீங்கள் அப்படியே நம்புறீங்க. அப்பாவிகளாக இருக்கிறோம் பாருங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள். அதுவும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் கூட பரவாயில்ல, வட இந்திய அரசியல்வாதிகள் மிக மோசமானவர்கள். அவர்கள் நாட்டு மக்களுக்கே அவர்கள் நல்லது செய்ய மாட்டாங்க. மத நம்பிக்கை வச்சு பிழப்பு நடத்தி அந்த மக்களை குடிச்சோராக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்க செய்கிற சூழ்ச்சி இது. அவங்க சூழ்ச்சியில் தான் நம்ம போய் விழுந்துடக்கூடாது.